தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். டிசம்பர் 8 திங்கட்கிழமை சரியாக மதியம் 1:30 மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும். இது உங்கள் ஏஜேஸ் வெதர் அப்டேட் சேனல். தமிழகத்தின் வானிலை அமைப்பையும் வரக்கூடிய நாட்களில் எந்த மாதிரியான ஒரு வானிலை அமைப்பை இந்த வீடியோவில் பார்த்துருவோம். நாம் எதிர்பார்த்தது போல், அதாவது மழைப்பொழிவின் தீவிரமானது வட மாவட்டங்களில் குறைந்திருந்தாலும் தென் மாவட்ட பகுதிகளில் சில இடங்களில் மழைப்பொழிவு என்பது தொடர்ந்து கூடிய ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு அந்த மழைப்பொழிவின் தீவிரமும் அதைவிட குறைந்த பரப்பில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு வானிலை அமைப்பு. இது எதன் காரணமாகன்றது கடந்த கால அறிக்கையில் நாம் அறிவித்திருந்தோம். அதாவது வரக்கூடிய நாட்களில் கிழக்கு காற்றின் அலைவுகள் என்பது தெற்கு நோக்கி தள்ளப்படுகின்ற ஒரு சூழ்நிலையால் மழைப்பொழிவு என்பது வடக்கிலிருந்து குறைந்து கொண்டே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்போ இதன் காரணமாக நேற்றைக்கு மழைப்பொழிவு தென் கடலோர பகுதிகளிலையும் தென்மேற்கு பகுதிகளில் மழைப்பொழிவு, அவ்வப்பொழுது சில இடங்களில், அதாவது டெல்டா மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து, இன்றைக்கு மழைப்பொழிவு அதைவிட தீவிரம் குறைந்து காணப்படுகின்ற ஒரு அமைப்பாக, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இந்த வரக்கூடிய குளிரலையின் காற்றின் காரணமாக அது குளிர்விக்கப்படுகின்ற அந்த வெப்பம் அடைந்து மேலெழக்கூடிய ஒரு காற்றால் மரங்களால் குளிர்விக்கப்படும் இடங்களில் மட்டும் மழைப்பொழிவு லேசாக அமைப்பெறும் வாய்ப்பாகவும்